Hi friends, welcome to my channel Madras Homes. நம்ம இன்றைக்கி வந்து 10 மடிப்பில் எப்படி saree கட்டுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree வந்து இந்த ரெட் கலர் saree தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சாரியில் வந்து நான் வந்து பல்லுவில் வந்து ப்ளீட்ஸ் வந்து எடுக்கலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் கரெக்டாக வராது. ஏன்னா ஜரி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ப்ளீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் வந்து கொடுக்காது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து உங்களுக்கு மடிப்பு எடுக்க போகிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுலேருந்து எடுக்கும்போது அதில் ஜரி அதிகமாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நடுவுலேருந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ ஒரு கீழ் மடிப்புலேருந்து மேல் மடிப்பு எடுத்து ஒரு மடிப்பு வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி மேல் மடிப்பையும் கீழ் மடிப்பையும் சேர்த்து ஒரு பின் குத்த போகிறேன். இப்போ பின் குத்திட்டு எதுக்காக பின் குத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின் வந்து அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு நழுகாமல் இருக்கும். அதுக்காக தான். ஃபஸ்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ப்ளீட்ஸும் ரெண்டாவது வரக்கூடிய ப்ளீட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பின் குத்திக்கிங்க, சேஃப்டி பின்னு. இப்போ பாருங்கள், நான் அடுத்தடுத்து எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போது ரெண்டாவது மடிப்பையும் மூணாவது மடிப்பில் கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி மூணாவது மடிப்பு நாலாவது மடிப்போடு வரும். இது மாதிரி நீங்கள் 10 மடிப்பு எடுத்துக்கணும். இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு 10 மடிப்பு வரும். நீங்கள் முந்தானி பகுதியிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 10 மடிப்பு வராது. அதனால் எப்பயுமே உங்கள் பல்லுக்கு கீழே வரக்கூடிய அதான் உடம்பு பகுதியிலேருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அதிகமாக ஜரி இருக்காது. உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும், கரெக்டாக ப்ளீட்ஸும் வரும். அதான் காரணம். இப்போ பாருங்கள், நான் 3 ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். இப்போது நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸ் எடுக்கும் போதும் உங்கள் கையிலே வந்து கொஞ்சம் நீவி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நழுகாமல் இருக்கும். நாலு 5 6 7 8 9 10 மொத்தம் 10 ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். மொத்தம் 10 மடிப்பு எடுத்தாச்சு. இப்போது நான் 10 மடிப்பையும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழுங்குபடுத்த போகிறேன். இப்போது நம்ம ஒவ்வொரு மடிப்பு கீழே கரெக்டாக செக் பண்ணி அதை சரிசமமாக எடுத்து வச்சு அதில் என்ன பண்ண போனால் ஒரு பின் குத்த போகிறேன், சேஃப்டி பின்னு. இப்போ வந்து நம்ம முந்தானையில் வந்து குத்தலை, முந்தானைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம வந்து பின் வச்சு குத்துறோம். அதே மாதிரி நம்ம முந்தானி பகுதி இதே மாதிரி வந்து 10 ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 மடிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 10 மடிப்பு சரியாக வந்துடுச்சு. இப்போது நான் பின் குத்திட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ நான் முந்தானி பகுதியை ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு முந்தானி பகுதியில் 10 ப்ளீட்ஸ் வர மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு பல்லுக்கு கீழே நீங்கள் வந்து 10 ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிட்டாவே உங்களுக்கு முந்தானி பகுதி ரொம்ப ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கையிலே வந்து நீவி விட்டுருங்க. இப்போது முந்தானி பகுதியில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் முந்தானி பகுதியை ஆல்மோஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன்.
இப்போ உங்களுக்கு எவ்வளோ மடிப்பு அழகாக சரியாக வந்திருக்குன்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் முந்தானி பகுதியிலேருந்து ஆரம்பிச்சுட்டு 10 மடிப்பு வரலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது நான் முந்தானி பகுதியை சரி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த கார்னரில் நான் பின் குத்த போகிறேன், சேஃப்டி பின். ஏன்னா 10 மடிப்பு அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் பின்னு குத்த வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக பார்த்து குத்துங்க. இப்போது நான் அயன் பண்ண போகிறேன். ஏன்னா முந்தானி வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதனால் முந்தானி பகுதியை நான் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த பல்லுக்கு கீழே இருக்க வரைக்கும் அயன் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அது வரைக்கும் நான் பின் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொறுமையாக அயன் பண்ணுங்கள். ரொம்ப சூடும் வச்சுக்க வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பின்னை எடுத்து விட்டுட்டு ஒரே அளவுக்கு சரிசமமாக வந்து அயன் பண்ணுறேன். ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே ஒரு பகுதி போயிடுச்சுன்னா கூட நமக்கு 10 ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக தெரியாது. அதுக்கு தான். இப்போ நான் முந்தானி பகுதியை ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், அயன் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது நான் செஸ்ட் பகுதிகிட்ட வந்துட்டேன். இப்போ அங்கே இருக்க ப்ளீட்ஸை வந்து நான் வந்து பின்னை ஃபஸ்ட்டு குத்தின பின்னை வந்து அவுத்து விட்டுட்டு இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போது எனக்கு இது வரைக்கும் முந்தானி பகுதி, நான் அது வரைக்கும் பின் குத்தி அடுத்தது அயன் பண்ணுறேன். நம்ம செஸ்ட் பகுதி வரைக்கும் அயன் பண்ணுறதுக்கு நான் தனியாக அந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போது நான் முந்தானி பகுதியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம செஸ்ட் பகுதிகிட்ட போக போகிறோம். இப்போது நம்ம செஸ்ட் பகுதிகிட்ட வந்து அயன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு முந்தானி பகுதியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எங்கேருந்து வந்து முந்தானி ஷோல்டர்கிட்ட எங்கே வந்து பின் குத்துறீங்களோ அந்த இடத்துல பின் குத்தி அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து நம்ம முந்தானி பகுதி வருமோ அது வரைக்கும் நான் இப்போ அயன் பண்ணுறேன். அயன் பண்ணிவிட்டு நமக்கு ப்ளீட்ஸ் கரெக்டாக 10 மடிப்பும் நமக்கு சரியாக வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு செஸ்ட் பகுதிக்கிட்ட மடிப்பும் செட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் மடிப்பு செட் பண்ணிட்டேன். இப்போ அழகாக மடிப்பு கலையாத அளவுக்கு நான் அயன் பண்ணுறேன். பாருங்கள், 10 மடிப்பு நமக்கு சரியாக தெரிகிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ண போகிறேன். இப்போது நான் வந்து முந்தானி பகுதியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ செஸ்ட் பகுதியை ரெடி பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியாக 10 மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணி வச்சிட்டோம்.
10 மடிப்பில் புடவை கட்டுறது எப்படின்னு சொல்லி நான் கட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் 10 ப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.